ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சிவாய் நம. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்கள்ல சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கர்த்தால 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான், காலப்புருஷனுக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு, அப்ப இது இந்த 45 நாளுக்கு வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல யாருடைய ஜாதகத்திலாம் செவ்வாய் நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மைகள் நடைபெறும். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்துல சனி பகவான் என்று, மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு 14 நாட்கள். மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதியில இருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால், குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை, குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை காண்போம். அதே போல ஒவ்வொரு ராசிக்குமான மேஷ ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ராசி பலன்களையும் தனித்தனியா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இப்போ இந்த பிப்ரவரி மாசத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல மிதுன ராசி என்பர்கள். ஏன் மிதுன ராசி என்பர்கள் முதல்ல நம்ம எச்சரிக்கையில கொடுக்கிறோம்னா, 6 11 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைவு. 3 6 சம்பந்தப்படுது. அதோட மட்டுமல்ல 12ம் சம்பந்தப்படுது, சுக்கிரன். அப்ப 3 6 12 இந்த 3 அசுப கிரகங்களும் அங்கங்க உங்களுக்கு 8வது வீட்டுல சந்திக்கிறாங்க. அப்போ 8ஆம் பாவம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 8ங்கிறது அந்த கண்டம் அல்லது ஆயுள், ஆரோக்கியம், இது சம்பந்தப்பட்ட விஷயம். இது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல மிதுன ராசி என்பவர்கள் எச்சரிக்கை தேவை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கடக ராசி என்பவர்கள், கடகத்தை பொறுத்தவரையிலே, ஏன்னா ராசிக்கு 7ல எந்த கிரகம் உங்க ராசியில நீச்சம் பெறுகிறதோ அதற்கு சம சப்தமமான 180 டிகிரியில மகர ராசியிலே அதே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். மெயினா உங்க ராசிநாதன் இந்த மாசத்துல உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த 2 நாளும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். அது போக கடகராசி என்பவர்களே சந்திராஷ்டம தினங்களிலும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா சந்திராஷ்டம தினங்கள்ல லீவு போட்டுறதோடு நல்லது, அல்லது அமைதியா இருப்பது, எதிலையும் தலையிடாமல் இருப்பது, மௌனமாக இருப்பது, ஆலய வழிபாடுகள் செய்வது, பூஜைகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பது. விருச்சகத்துக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிநாதன் தான் 1க்கும் 6க்கும் உடையவர். இந்த விருச்சக ராசியா இருந்தாலுமே கூட 6ஆம் அதிபதி. அப்ப அந்த 6ஆம் அதிபதி 3ல உச்சம் பெறுகிறார். அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. 3ங்கிற ஸ்தானமே
அரை அசுபஸ்தானம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, 12ஆம் அதிபதி 7, 12 புலையவன் சுக்கிரன், அவரோடும் அந்த 3ஆம் அதிபதி இணைகிறார், 6ஆம் அதிபதி இணைகிறார். அதோடு மட்டுமல்ல 8ஆம் அதிபதியோடும் அவர் அங்கே இணைவை பெறுகிறார். ஸோ இதெல்லாம் 3, 12, 8 இந்த மாதிரி அசுபஸ்தான அதிபதிகள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள் விருச்சக ராசி என்பவர்கள். யாராவது உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை, கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கும்பராசி அன்பர்களே. கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 3ஆம் அதிபதியாகவும் அதே சமயத்துல தொழில் ஸ்தான அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய 3, 10 முழு அசுபராக வரக்கூடிய 3, 10 அந்த செவ்வாய் கும்பராசிக்கு 12வது வீட்டிலே மறைவு, உச்சம். அதோடு மட்டுமல்லாது உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 12லே மறைவு. 2ஆம் தனாதிபதி மறையக்கூடாது. குடும்ப வாக்கு ஸ்தான அதிபதி 12ல மறையக்கூடாது. அவர் மறைகிறார். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே போல கும்பராசி என்பதிலே 7ஆம் அதிபதி சூரியனும் அங்க 12வது வீட்டுல பிளஸ் உங்க வீட்டுல டிராவல் பண்ண போறாரு. அதுவும் கொஞ்சம் எச்சரிக்கையான. ஏன்னா 7ஆம் அதிபதி வீட்டுக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லது கிடையாதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ விருச்சக ராசி என்பதிலே 3ஆம் அதிபதி, அது மட்டுமல்லாது 4, 10 புலையவன், அதே போல 7ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் 8ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் 12ல ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் முழு பலன்களை தனித்தனியா உள்ள சொல்லியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக, முக்கியமான மாசமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 8லே செவ்வாய் பகவான் மிதுன ராசியை பார்க்கிறார். அது எப்படி பார்க்கிறார்னாக்கா, லாபஸ்தான அதிபதி உச்சம் பெற்று உச்ச பார்வையிலே பார்க்கிறார். பொதுவா மிதுன ராசியில எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் அடைவது இல்லை. ஆனால் மிதுன ராசிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அத மிதுன ராசியை 8வது பார்வை. யாருக்குமே 8க்கு பார்வை கிடையாது. எந்த கிரகத்துக்குமே 8க்கு பார்வை கிடையாது. ஆனால் செவ்வாய் பகவானுக்கு தான் 4, 7, 8ங்கிற பார்வை உண்டு. அப்ப அந்த 8 என்று சொல்லக்கூடிய நம்பர் அவ்வளோ உயர்ந்த உன்னதமான ஒரு எண். 8நாலே நமக்கு என்ன தரும், ஒரு கஷ்டம், அஷ்டமோ அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த அஷ்டமி திதி கூட ரொம்ப விசேஷமானது அப்படின்லாம் இப்ப நிறைய பதிவுகள் வருது, நம்ம பார்க்கிறோம். அப்ப இது செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சம் பெற்று மிதுன ராசியை 8வது பார்வையாக பார்க்கிறார். 3, 11 குரு பகவான் அமைந்து லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். இது அந்த செவ்வாயும் குருவுமே கூட குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. மிதுன ராசி என்பர்களே, வெளியில் சொல்ல முடியாத வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த மாதிரியான அதிர்ஷ்டம்? மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சில பேருக்கு ஏதாவது பூமியில கிடைக்கலாம், சில பேருக்கு ஏதாவது பெரிய அதிர்ஷ்டமா அமையலாம், நம்பர் அமையலாம். அவ மிதுன ராசி என்பர்களே, 8ல் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மறைமுகமான பலன்களை கொடுக்க போகிறார். பொதுவா மிதுன ராசி என்பர்களே, நீண்ட நாளா ஒரு சொத்து பிரச்சனை இருந்துகிட்டு வருது அப்படி வச்சுப்போமே. ஒரு சொத்து பிரிக்கவே முடியல, அனந்தமின் சொத்து, சித்தப்பா சொத்து, பெரியப்பா சொத்து அப்படி இருக்கு. அது பல கோடி ரூபாய்க்கு போகுது. சொத்தை பிரிச்சா ஒருத்தர் ஒத்துக்கிறாரு, ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள், பிரிக்க முடியாத சொத்து பிரச்சனைகள், அல்லது ஏற்ற தாழ்வுகள், எனக்கு அதிகம், உனக்கு கம்மி, உனக்கு இவ்வளவுதான், நீ பின்னாடி போ, சின்னதான் உனக்கு, அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள், அல்லது சின்னவங்க பெரியவங்க என்ற அந்த பாகுபாடுகள், எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கணும், அதுல பாகுபாடுகள், அந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குமே ஆனால், அதனால வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால்,
நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே இந்த மாதம் அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த சொத்து எனக்கு சேருமா சாமி, கொடுக்கவே மாட்டாங்க. இந்த சொத்து எனக்கு என் பிள்ளைக்கு கிடைக்குமா, தரவே மாட்டாங்க சாமி. அந்த மாதிரிலாம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு கேஸ் ஓடுது, சொத்து சம்பந்தமான கேஸ் ஓடுது, ஒரு அப்பீல் போயிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளோட உங்களுக்கு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரலாம், ஃபேவரபிளான ஜட்ஜ்மெண்ட் வரலாம். மிதுன ராசிக்கான ஃபேவரபிளா அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புகள் அமையலாம். அப்ப இடம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அதிலும் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே அது உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாது. அப்பா ஒரு பெரிய நல்ல அரசியல் தலைவரா இருப்பாங்க, அரசியல்ல ஒரு மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லாம் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா இருப்பாங்க. அல்லது ஒரு பேர் புகழ் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. வீட்டோட வெளியில வந்திருப்பான் பையன், அல்லது வேற ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்திருக்கு. அப்ப அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு முறைகள் கூட மீண்டும் அப்பா கூட போய் சேர்ந்துக்கிறது, இல்ல அப்பாவை கூட திரும்ப உங்களை இன்வைட் பண்றது, அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி என்பது. நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய அரசியல்ல பார்க்கிறோம், நாம நிறைய சினிமா துறைகளை பார்க்கிறோம், அரசியல்ல நம்ம நிறைய பார்க்கலாம். அப்ப அந்த மாதிரியான குடும்ப பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரிவுகள் கூட மெயினா பிள்ளைகள் பெற்றோர்கள், அதுக்கு அடுத்தபடியா மற்ற உறவுகள், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், அண்ணந்தம்பிகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலம். இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மனமாற்றம். இந்த திடீர்னு சொன்னாலே அந்த இடத்துல 8ன்னு உட்காருதுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் திடீர் நடக்குதோ அதுக்கெல்லாம் 8ங்கிற எண்ணு காரணம். அப்போ செவ்வாய் அந்த 8ல உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே, உச்சம் பெற்ற செவ்வாய் லாபஸ்தான அதிபதி குருவை பார்க்கின்ற காரணத்தினாலே வராத பணங்காசுகள் கூட சேரும் மிதுன ராசி அன்பர்களே. வராத பணங்காசுகள் சேரும். ரொம்ப நாளாவது ஒரு பைசா உங்களுக்கு வரணும், ஒரு 40 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா அல்லது பல கோடி ரூபாய் கடன் இருக்கு, அந்த கடன் உங்களுக்கு அடைக்கணும். அல்லது ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்க, ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்க, நீங்க போட்டது மட்டும் இல்லாம 10 பேர்கிட்ட வாங்கியும் போட்டீங்க, 10 பேர் கை காமிச்சிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க பதில் சொல்லணும். இந்த மாதிரியான சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பவர்களே. நிச்சயமா வராத பணங்காசுகள் கூட உங்களுக்கு சேரும். கொடுத்த பணம் திரும்பும், அது எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலும் சரிதான். அதற்கான நாள், அதற்கான நட்சத்திரம், அதற்கான வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள் உண்டு. இவற்றையெல்லாம் தெரிந்து நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்கள். அதே போல மெயினா பிசினஸ், தொழில் அமைப்புகள், வருமானம். மிதுன ராசி என்பவர்களே தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை செய்யும் தொழில லாபங்கள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல உங்களுக்கு திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான். இப்ப 3 கிரகம் மிதுனத்தை பார்க்குது. 1 செவ்வாய் 8வது பார்வையாக, 2வது சனி பகவான் 9வது பார்வையாக, 3வது குரு பகவான் 3வது பார்வையாக.
நாடி கான்செப்ட் பிரகாரம் 3-7-11 ஒரு பார்வை. அப்ப இந்த 3 கிரகங்கள் மிதுன ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமா பிசினஸ் நல்ல முறையில இருக்கும். மெயினா தொழில் அமைப்பு, பிசினஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் அமைப்புகள் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும் மிதுன ராசி என்பது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்க பிசினஸ்ல எவ்வளவு பெரிய ஏற்ற இறக்கங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே உங்க தொழில லாபம் பெறக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. அதிகப்படியான லாபம் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. தொழில் துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கும், பிசினஸ் சிறப்பா இருக்கும், நிறைய பையர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஆர்டர்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ இதனால நிறைய சான்சஸ், நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மிதுன ராசி ஆண்களே. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போ பிசினஸ் நல்லா இருக்கும்னு சொல்றோம், பிசினஸ் நல்லா இருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப கடன் குறைஞ்சாலே நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியங்கள் மேற்படும், நிம்மதி பெருகும், சந்தோஷம் கிடைக்கும். அப்ப இது எல்லாமே இந்த வருமானம் லாபத்துலதான் அவங்க மிதுன ராசியுடைய எதிர்காலமே அமைந்திருக்கிறது. அப்ப இந்த பிப்ரவரி மாசம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாசமாகவும் ஒரு வளர்ச்சியான மாசமாகவும் அமைகிறது. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாசமாக அமைகிறது. ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் பகவான், ராசிக்கு 8லே சனி பகவான், ராசிக்கு 10வது வீட்டுல குரு பகவான். ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. நிறைய வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகங்கள், ரொம்ப நாளா படிப்புக்காக, கல்விக்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போனோம், அங்கங்க யுத்தம் நடக்குது, அதனால இப்போ நிறைய பேரண்ட்ஸ் பசங்களை அனுப்புறதுக்கு பயந்து உட்காந்துருக்காங்க, அனுப்ப முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேற நாடுகள்லாம் உங்களுக்கு அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே போல வெளிநாட்டு உத்தியோகம், மெயினா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல வெளிநாட்டுல பசங்க இருப்பாங்க, இவங்க போய் பார்க்க முடியாது, விசா கிடைக்காது. இப்ப அமெரிக்கால நிறைய அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க விசாக்கெல்லாம். ஸோ அவங்க அந்த மாதிரியான விசாரணை கூட இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னாக்க இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது கடகராசி அன்பர்கள். சனி ராகு அல்லது செவ்வாய் ராகு தொடர்பு, இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே மெயினா ஐடில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அனிமேஷன் டெக்னாலஜி அல்லது எடிட்டிங்ல, சினிமா துறையா இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் செக்ஷனா இருந்தாலும் சரி, எடிட்டிங் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கேட் அதுல அந்த டிசைன் செய்யக்கூடியவங்க, ஆர்கிடெக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா மெயினா இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ், ஐடி டெவலப்பர்ஸ், இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அல்லது இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸா இருக்கலாம், அல்லது இதையே ஒரு பிசினஸா செய்யக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே கடகராசி என்பவர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாசமாக, ஒரு வளர்ச்சிக்கான மாசமாக அமைய போகிறது. உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலாக இருந்தாலும், அந்த தொழில அல்லது உங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னவா இருக்கலாம்? மேபி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கான அந்த வளர்ச்சி அது தடைபடலாம். அது யாராவது ஒருத்தரால தடைபட வைக்கலாம், நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ. அல்லது இந்த வளர்ச்சிக்கு தடை என்னன்னு தெரியல சாமி, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது,
அப்ப அந்த மாதிரியான தடைகள், வளர்ச்சிக்கான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே. குறிப்பா நான் சொன்ன அந்த இன்ஜினியர்ஸ் அல்லது ஆப் டெவலப்பர்ஸ் மற்றும் ஐடி செக்ஷனை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதே போல சினிமா துறையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிசினஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாசமாக அமைய போகுது. குறிப்பா சொல்லணும்னாக்கா அரசாங்க துறையாக இருக்குமே ஆனால் அந்த இபி செக்டர்ஸ் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல ட்ரிபிள் படிச்சிருக்கக்கூடியவங்க, அதே போல அந்த கார் மெக்கானிக்ஸ் அது படிச்சிருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசி அன்பர்களாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாசம் உங்களுக்கு புதுசா வேலை கிடைக்கலாம். ரொம்ப நாளா அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், ஜாப் போயிருக்கலாம். ஒரு 6 மாசம் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் சாமி, ஸோ எனக்கு ஜாப் கிடைக்கல. நிச்சயமா கடகராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் கடகராசி என்பர்களே, நீங்க வெளிநாட்டுல தான் இருக்கீங்க, வெளிநாட்டுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் சாமி, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்கேன், பட் நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு நிம்மதியாவே இல்லை, அல்லது அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு, அங்க ஒரு முன்னேற்ற தடையா இருக்கு, அங்க ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அல்லது எனக்கு ப்ரமோஷன் வருமா, அல்லது என்னுடைய ஹையர் ஆபீசர் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாரு, அல்லது என் பாஸ் என்கிட்ட சரியா பேசல, அல்லது என் கூட இருக்கிறவங்க என்ன பத்தினா ஒரு பேட் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அது கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. இந்த மாதம் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, அதாவது இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட என்கொயரி, அல்லது ஒரு வம்பு வழக்குகள், ஒரு போலீஸ் கேஸ், தேவையில்லாத வம்பு வழக்குகள், என்கொயரிகள் இருக்குமே, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், துறை ரீதியான நடவடிக்கைகள். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா தீர்ப்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரபிளா வரணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கான வழிபாடுகள், அந்த தெய்வத்தை அறிந்து, அந்த ஆலயம் வந்த கோவிலுக்கு போனோம், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிலாம் கூட உங்களுக்கு ஃபேவரபிளா மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் கடகராசி என்பவர்களே, பதவி போட்டிகள், மெயினா பதவி போட்டிகள் தான், நான் நீ அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன்ஸ் அது ரொம்பவே இருக்கும். ஸோ பதவி போட்டிகள் எங்கெல்லாம் இருக்கும், மெயினா நம்ம அரசியல் நிறைய பார்க்கலாம், அல்லது ஒரு கௌரவமான தலைமை இருக்குமே ஆனால், ஒரு கமிட்டி இருக்குமே ஆனால் அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கலாம். அப்போ அந்த தலைமை பொறுப்புக்கான போட்டி பொறாமைகள் அல்லது பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் அந்த பதவி போட்டிகள்லாம் உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு பெரிய இஷ்யூஸாகவே இருக்காது. அதனால ஏதேனும் உங்களுக்கு ட்ரபிள்ஸ், பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால், வீண் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி. அப்ப எந்த இடத்துலலாம் கடகராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, மெயினா உங்களுடைய டிராவலிங், டிரான்ஸ்போர்ட், இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு விபத்துக்கள் முதல் பெரிய பெரிய ஆபத்துக்கள் வரை அது உங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும். சிறு விபத்தா, பெரிய விபத்தா, பெரிய ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுடைய கர்மா அல்லது உங்களுடைய பர்த் சார்ட் அதுதான் முடிவு செய்யும். பொதுவா இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே அடுத்த 2 மாதங்களுக்கு போக்குவரத்து, வண்டி வாகன போக்குவரத்துல மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அது உங்க ஓன் வெஹிக்கிளா இருந்தாலும் சரிதான், நீங்க டிரைவரா இருந்தாலும் சரிதான், அல்லது வெளியில போகும்போது வரும்போது நீங்க ஓன் டிரைவிங்ல வெளியில ஓட்டிட்டு போகலாம், லாங் போகலாம், பக்கத்திலே கூட போயிட்டு வரலாம். அதிலும் ஸ்பெசிபிக்கா
டூ வீலராக இருக்குமே ஆனால் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கை. ஏன்னா அங்க டூ வீலர் தான் சேதாரங்கள் அதிகமா இருக்கு. கார்ல கூட ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா அந்த டூ வீலர் போக்குவரத்திற்கு அதை ரொம்ப நாம எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப வண்டி வாகனங்கள்ல சென்று வரும்போது மிகுந்த கவனம் தேவை கடகராசி நேயர்களே. அதே போல விபத்துகள் இருக்கும்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப பெண்கள், வேலைக்கு போகல, நான் ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபா தான் சாமி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள் கூட வீட்டுல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக கலந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபயரோ ஒரு விளக்கேற்றும் போதோ அந்த மாதிரியான தீ காயங்கள் அல்லது நெருப்புகள் அல்லது எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் கரண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பெண்களும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்ப ஒற்றுமை. இந்த குடும்ப ஒற்றுமையை பொறுத்தவரையில நிச்சயமா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. விதின்னு சொல்லக்கூடிய சனியும், விதி என்று சொல்லக்கூடிய சனியும், உறவு என்று சொல்லக்கூடிய செவ்வாயும், தூய்மையான குருவாக இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குருவோடு இணைகிறார்கள். அப்போ குடும்ப உறவுகள், பிரிந்த உறவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் ரிலேஷன்ஷிப் அது எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க ஒரு பொண்ணோட பழகி இருக்கலாம், ஒரு பையனோட பழகி இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காதல் திருமணங்களா இருக்கலாம், இப்பதான் சாமி கல்யாணம் ஆச்சு ஆனா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே. அதே போல குருமங்கள யோகம் 7 செவ்வாய் பகவான். யாருக்கெல்லாம் 7 செவ்வாய் உள்ளதோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க கடக ராசியாக இருக்கலாம், கடக லக்னமாக இருக்கலாம், அல்லது நீங்க எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க பிறப்பு ஜாதகத்தில் 7 செவ்வாய் இருக்கிறாரா, அவங்கதான் ரொம்ப கவனமா எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதுவே இன்னும் கல்யாணமே ஆகல, அப்போ உங்களுக்கு எல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஒரு அடுத்த 2 மாசத்துக்கு கவனமா இருங்க. இல்ல இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு 7 செவ்வாய் இருக்கு சாமி, அப்போ நிச்சயமா உங்களுக்கு திருமணங்கள் சீக்கிரமா கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப திருமண யோகங்கள் கை கூடும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். நடக்காத திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் கூட விரைந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள். அதே போல குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சம் பெற்ற செவ்வாய் ராசி லக்னத்தை பார்க்கிறார். நீங்க கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமா குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம், நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம், தெய்வ வழிபாடுகள் பண்ணிருக்கலாம், அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், அல்லது எதுவுமே செய்யல சாமி, நாங்க இயற்கையாவே வெறும் நம்பிக்கையா இருக்கோம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நிச்சயமா கடகராசி என்பவர்களே இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல செவ்வாய் உச்சம் பெற்ற மாதங்கள்ல குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது வெளிநாட்டு பிரயாணமாக அமைவதற்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குமான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உண்டு. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மாசமா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாசம் அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதி அற்புதமான நிலையில சனி பகவானுடைய வீட்டுல கால புருஷனுக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே உங்க ராசிக்கு 3வது பாவத்தில் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய 3வது பாவத்தில் நீங்க விருச்சிக ராசியானாலும் விருச்சிக லக்னமானாலும்
உங்க ராசிக்கு 3வது வீட்டுல செவ்வாய் பகவான் அதி அற்புதமான முறையில உச்சம் பெற்றிருக்கிறார். அதுவும் யாரெல்லாம் அவங்க அது நீங்க விருச்சக லக்னமா இருந்தா இன்னும் சந்தோஷம் தான். லக்னம் ராசி 2 பேருக்கும், சிலருக்குலாம் விருச்சக ராசி விருச்சக லக்னம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி விருச்சக ராசி லக்னமாக இருப்பீர்களே ஆனால் ரொம்ப அதி அற்புதமான மாசமா இந்த மாசம் வெற்றி பெறக்கூடிய மாசமாக அமைகிறது. அதுவும் விசேஷமா சனியுடைய நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால், அதே போல குருவுடைய 4வது பாதம் விசாகம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால், விசாகமோ அனுஷ நட்சத்திரமா இருந்தால் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது, கேட்டையை தவிர. அப்ப விருச்சக ராசினியர்களே, 3வது வீட்டுல தைரியஸ்தானத்துல வீரியஸ்தானத்துல மனம் ஒரு தெளிவு கிடைக்கும். மன குழப்பமா இருக்கா, மனம் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிநாதன் 3ல உச்சம். அதே சமயத்துல உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியா வரக்கூடிய சூரியன் இணைவு. அதோடு மட்டுமல்ல, உங்க ராசிக்கு 7 கூடிய சுக்கிரன் இணைவு, உங்க ராசிக்குரிய லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த புதனும் இணைவு. இதுல இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு திருவோணம், உத்திராடம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திர நாளிலும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகுது. திருவோணம், அவிட்டம் மற்றும் உத்திராடம் இந்த 3 சந்திரன் அந்த ராசியில மகரத்துல எப்ப டிராவல் பண்ண போறாரோ அந்த மாசம் அந்த நாள் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு அதி அற்புதமான முறையில அமைய போகுது. நினைச்சது நடக்கக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய வகையில ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. விருச்சக ராசி நேயர்களே, தொழில்கள் நல்ல முறையில இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி பிசினஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில அதி அற்புதமான முறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். நான் ஒரு பிசினஸ் பண்ணேன், ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணேன், நான் ஒரு ஹோல்சேல் பிசினஸ் பண்ணேன், நான் ஒரு ட்ரேடிங் பண்ணேன். சோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில அதி அற்புதமான முறையில, சிறப்பான முறையில உங்களுக்கு அமைய போகுது. தொழில நீங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. விருச்சக ராசி நேயர்களே, நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு சேல்ஸ் இருக்கும். நீங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில, நீங்க நினைச்சு பார்க்காத வகையில உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும். அப்போ சேல்ஸ் அதிகரிச்சதுன்னா, வியாபாரம் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசி நேயர்கள், அப்ப விருச்சக ராசிக்கு என்ன ப்ராப்ளம்? கடன் சுமைகள், கடன் பிரச்சனை அது ஓரமா இருக்கு. ஆனா பிசினஸ் இங்க நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விருச்சக ராசி அன்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல பிசினஸ் மேன் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, தம்பதிகள் இருக்கிறாங்க, பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, வெளிநாட்டுல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கள எத்தனையோ அந்த அக்கம் பக்கத்து பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், இடதோஷங்கள், தொழில் நடத்துற இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. அப்ப விருச்சக ராசி என்பர்களே, உங்க தொழில என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், போட்டி பொறாமைகள் இருந்தாலும், குறிப்பா தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம்
உரிய வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாக, ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது. அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பா இருக்கும். தொழில் செய்யக்கூடிய பூமி, அந்த இடம், அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையா இருக்கும். அந்த பூமி உங்களை நல்லபடியா வளர்ச்சி அடைந்து உங்களை நல்லா வளர வைக்கும். தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் வாய்ப்பை தரக்கூடிய அந்த பூமி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் விருச்சிக ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல ரொம்ப நாளா அடைக்க முடியாத கடன்களை கூட, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளோ நீங்க அடைக்க போறீங்க. அப்படி ஒரு அற்புதமான தனவரவு, பணவரவு மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனாதிபதி குரு பகவான், உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த குருவை டச் பண்றாரு 4வது பார்வையாக. செவ்வாய் குரு தொடர்பு. அப்ப எப்படி இருக்குங்க? நல்ல பணவரவு இருக்கும், நல்ல தனவரவு இருக்கும், ஒரு கோடீஸ்வர யோகம், நல்ல அதிர்ஷ்டம், நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சிறு சிறு விபத்துக்கள்ல பாதிக்கப்பட்டவங்க, கீழே உடஞ்சிருக்கலாம், வீட்டிலே கீழே விழுந்திருக்கலாம், இல்ல அப்படி கிராஸ் பண்ணும் போது விழுந்திருக்கலாம், வண்டியில போகும்போது அடிபட்டு இருக்கலாம். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால், சிறு சிறு விபத்துக்கள்ல அடிபட்டு இருக்குமே ஆனால், அந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு கூட சீக்கிரமா அது கியூர் ஆகி வேலைக்கு போகக்கூடிய நல்ல நேரம் கிடைக்கின்றது. அதே போல உத்தியோகம், வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையில சிறந்து விளங்குவீர்கள். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நான் இந்த இடத்துல வேலை செய்யற சாமி, எனக்கு இந்த வேலையில அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, வேலை எனக்கு மேல இருக்கக்கூடியவங்க, என்னுடைய பாஸ் வந்து என்ன சரியா பேசல, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியா பேசல, வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், வேலையில மாற்றங்கள் ஏற்படும், வேலையில மாற்றங்கள் ஏற்படும். அதே போல விருச்சிக ராசி நேயர்களே, வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படும். நிறைய விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்க எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்குமா, நான் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கணும், நான் அதுக்காக ட்ரை பண்றேன் சாமி, எனக்கு இது கிடைக்குமா, அந்த மாதிரியான கேள்வி கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. அதே போல ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபரு அல்லது ஒரு இன்சென்டிவ், இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. மெயினா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனை அல்லது ஒரு பிளாக் மேஜிக் ப்ராப்ளம், வேலைக்கே போகாம இருக்கிறது, அல்லது குடும்பத்துல பிரிஞ்சு இருக்கிறது, கணவன் மனைவி, இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து இந்த சனி பகவானுடைய பார்வை, இப்ப கூட அர்த்தாஷ்டம சனி நடக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக் ட்ரபிள் இருக்குமே ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். நிறைய இப்போ இந்த பிளாக் மேஜிக்லாம் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய ஏமாத்துறாங்க. ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த பிளாக் மேஜிக் இருக்குமே ஆனால் இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். வாராகி அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அப்போ அதெல்லாம் பார்த்து சரி, அந்த பரிகாரங்களை வந்து சரியான முறையில 10 ரூபா கூட ஆனாலும் நியாயமான முறையில அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். அப்பதான் அந்த பிளாக் மேஜிக் ட்ரபிள் இருந்து நீங்க வெளியே வர முடியும். அதோடு மட்டுமல்ல, விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதம்.
நாம ஜெயிப்போமா, அவங்க ஜெயிப்போமா, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்டது, அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அக்கம் பக்கத்துல சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேலை செய்யும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பதவி போட்டிகள், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், வீண்பழி அவமானங்கள், இந்த மாதிரி எது இருந்தாலும் அவற்றில் இருந்து கூட நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க, அதுக்கு தகுந்த ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பு. அதற்குரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சக ராசி நேயர்களே, அதே போல தீராத கடன் பிரச்சனைகள், அதே போல தீராத பிரச்சனைகள், இன்னும் சொல்ல போனா விற்காத இடங்கள், வராத பணங்காசுகள், இதெல்லாம் ரொம்ப லாங் டைமா அவங்க இருக்கும். ஒரு சில பேர் கல்யாணமே நடக்காது. எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, நிறைய பரிகாரம், கல்யாணமே நடக்காது. ஒரு இடத்த நிறைய நாளா விற்கணும்னு நினைப்பாங்க, இடமே விற்காது. வாங்கணும்னு நினைப்பாங்க, பாதி அட்வான்ஸ் பண்ணிருப்பாங்க, அதை முடிக்கவே முடியாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பது எனக்கு தெரியும். சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் போதுமானது. ரொம்ப பெருசாக எதுவும் தேவைப்படாது. சிறிய சிறிய வழிபாடுகளே போதுமானது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி என்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாசமாக நம்ம கும்பராசிக்கு அமைய போகுது. ஒரு நல்லது நடக்க போகுது கும்பராசி என்பர்களே. ஏன்னு சொன்னாக்கா, நம்ம கும்பராசிக்கு எல்லாருமே கொஞ்சம் பயமுறுத்தி இருப்பாங்க. ஜென்ம சனி நடக்குது. அதோடு மட்டுமல்ல, இந்த 7 சனி வேறு நடக்குது. 7 சனியில ஜென்ம சனி இருக்கு, ரொம்ப ட்ரபுள் வந்துருக்கும் அப்படின்லாம் நிறைய கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நான் ட்ரபுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கும்பராசி என்பவர்கள் எல்லாமே சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு நாள், அதாவது 2 விதமா அமையும். இது நான் சொல்றது உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. என்னைக்கெல்லாம் குடும்பம், கணவன், பிள்ளைகள் பற்றிய நிம்மதி சந்தோஷம் இருக்கோ, அன்னைக்கெல்லாம் வேலை செய்யற இடத்துல ட்ரபுள், வெளியில பிரச்சனைகள் இருக்கு. என்னைக்கெல்லாம் வேலையில பிரச்சனை இருக்கோ, வெளியில வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி இல்லாம இருக்கோ, அன்னைக்கெல்லாம் வீட்டுல சந்தோஷம். இது யாருக்கு ஒத்து போகுதோ அது அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலனும் ஒத்து போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாவம் அங்கு வேலை செய்யும், மற்றொரு பாவம் வேலை செய்யாது. இதைத்தான் நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும் கும்பராசி அன்பர்களே. அப்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவானாலும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக, அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக. விலகினா ஒரே மாசம் இல்லாத விலகிடாது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சிலது தெரியும், சிலது தெரியாது. அப்போ ஓவராலா ஒரே மாசத்துல எல்லா கஷ்டமும் போயிடாது. பட் குறையக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதம், அல்லது நிம்மதி பெருகக்கூடிய மாதம். ஒரு சில விஷயங்கள், இப்போ ஒரு இடம் விற்காம இருக்கு, அந்த இடம் வித்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் அடைப்பாங்க, இல்லை அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு தொழில், ஒரு வருமானம் அவங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு எதிர்காலம் அங்கு உருவாகும். அப்ப சிறு கதவு திறந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் அங்க கிரியேட் ஆகும், எதிர்காலம் உருவாகும். அதே போல கும்ப ராசி என்பர்களே, சிறந்த எதிர்காலம் உருவாவதற்கான காலம். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, இது நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மங்கள சொல், ஒரு மங்களகரமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையில இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3-12 கூடையவன், உங்களுக்கு கும்பராசிக்கு
3 10 முழு அசுவராக வரக்கூடிய அந்த செவ்வாய் என்ன பண்றாங்க? 12 மறைவு. அதுவும் எப்படி மறைகிறாருன்னா உச்சம் பெற்று மறைவு. அப்ப உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கான முன்னேற்றம், அதுக்கான வழி, அதுல ஏற்படக்கூடிய தடை, இவை எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி. தடைகள் விலகுங்க. ஒன்னா பாயிண்டா சொல்ற பாருங்க, தடைகள் விலகும். ரொம்ப நாளா கிடப்புல போடப்பட்டு வச்சுக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறுங்க. எப்படி தடை விலகுதோ அதே போல ரொம்ப நாளா நடக்காத சில விஷயங்கள்லாம் நடந்துடும். விற்காத இடம் விற்கும்னு சொல்லிட்டேன். அதே போல சேல்ஸ் ஆகாத சில ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா அந்த சேல்ஸ் ஆகும். நல்ல பையர் கிடைப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச கூட நிறைய இந்த மிஷினரிஸ், அது இந்த நிறைய மிஷினரிஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருவாங்க, ஆனால் டெலிவரி எடுக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் நிறைய கம்பெனி இருக்கு, நிறைய ட்ரபிள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ கிளியர் ஆகும், ஸ்டாக்லாம் கிளியர் ஆகும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே வீண் விரயங்கள் குறையும். மெயினா 2 சப்ஜெக்ட். ஒன்று உங்க தொழில் அல்லது உங்க குடும்பம் அல்லது நீங்க செய்யக்கூடிய வேலை, உத்தியோகம் செய்யக்கூடிய இடம், உங்க ஜாப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை விலகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், குடும்ப ஒற்றுமை மேலும். 3 நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். 4வது பாயிண்ட், உங்களுடைய வீண் விரயங்கள், உங்களுடைய வீண் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா இந்த 3 12 கூடிய செவ்வாய் முழு அசுபர், அவர் தான் 12ல போயிட்டு மறைகிறார். அதோடு மட்டுமல்ல 6 கூடிய சூரியனோட 7 கூடிய சூரியனோடும் அதே சமயத்துல உங்க ராசிக்கு 5க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனோடும் இணைகிறார். அப்போ என்ன அர்த்தம்? கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கும்பராசி அன்பர்களை பத்தி நம்ம அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு அவங்க கடன் பிரச்சனைகள் இருப்பாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுடைய கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான நல்ல பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், ஆலய வழிபாடுகள், இதெல்லாம் ரெமிடி வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த மாசம் கிடைக்கும். அப்ப அதை எடுத்து செய்வீங்க. அதன் மூலயமா அந்த தெய்வ அனுகூலம் மூலமா நீங்க வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி என்பவர்கள். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? கும்பராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். பிசினஸை பொறுத்தவரையில் அது கம்பெனியா இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்டரிஸா இருக்கலாம், அல்லது தனிநபர் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸா இருக்கலாம், ஓன் பிசினஸா இருக்கலாம், கமிஷன் பிசினஸா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம். அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். பிசினஸை பொறுத்தவரை பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 10வது வீடு எதுங்க? சுக்கிரன். 5 10 கூடிய சுக்கிரன் நல்ல முறையில நல்ல பொசிஷன்ல இந்த வாட்டி லாபஸ்தானத்துல அமைந்திருக்கிறார். அப்ப கும்பராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரை பிசினஸ் சிறப்பா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில், டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில நடக்கும். குறிப்பா இந்த பைனான்ஸ் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில அந்த டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில நடக்கும் கும்பராசி நண்பர்கள். அப்ப பணவரவு தனவரவு இருக்கும், தொழில் ஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி. அடுத்ததா உத்தியோகம். இந்த உத்தியோகத்தை பொறுத்தவரையில, ஜாபை பொறுத்தவரையில நீங்க எந்த உத்தியோகம், அதாவது கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, எனிவன், குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், சாதாரண நிலையில ஒரு ஸ்டாஃபா இருந்தாலும் சரிதான், விசேஷமாக குறிப்பாக
அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். உங்க மேல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அல்லது உங்க மேல இருக்கக்கூடிய மீன்பிடி அவமானங்கள் இதெல்லாம் துடைக்கப்படும். மெயினே அதுதான். நிறைய கும்பராசி அரசு அதிகாரிகள் நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3 மாசமாவோ ஒரு 6 மாசமாவோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருந்திருக்கும், அல்லது ஒரு மீன்பிடி அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளாக இருக்கும், அல்லதுனா வேணும்னே சூழ்ச்சி செய்யப்பட்டு உங்க கூட ஒர்க் பண்றவங்களால சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அதனால கூட ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்கலாம், அல்லது உங்களை யாராவது மிரட்டலாம், நான் இந்த மாதிரி உங்க மேல ஒரு கேஸ் போட்டுருவோம்னு சொல்லி ஒரு அதிகாரம் பண்ணி மிரட்டலாம், பிளாக்மெயில் பண்ணலாம். அப்ப அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். அப்ப அந்த பிரச்சனை விலகுவதற்கு என்ன வேணும்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த ஆலய வழிபாடு, அது என்ன மாதிரியான பூஜை செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் கண்டிப்பா கும்பராசி அன்பர்களே, அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல ரீஜாயின் பண்றதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. ரொம்ப நாளா நீங்க ஒரு லீவ் எடுத்துட்டீங்க, அது திரும்பவும் ஒரு ரீஜாயின் பண்றதுக்கான மாதமாகவும் அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பர்கள் இந்த ரீஜாயின் பண்றதுக்காக காத்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க பேர்ல ஒரு என்கொயரி போட்டு வேலை டிஸ்மிஸ் பண்ணி அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய ஏராளமான கும்பராசி கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. மேபி அவங்களாம் அந்த வாராகி பூஜை செய்து திரும்பவும் ஜெயிச்சவங்க ஏராளமாக கை காட்ட முடியும். அந்த அளவுக்கு அந்த ரீஜாயின் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகத்துல போட்டிகள், ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல அரசியல் தலைவர்கள், மெயினா அரசியல் தலைவர்கள் உங்களுடைய உங்களுக்கு கண்டிப்பா அந்த பதவி போட்டிகள் இருக்கும். கூட இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக நடந்துக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்பத்துல அரசு குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா வெளியே மகிழ்ச்சியா இருக்காது, வெளியே மகிழ்ச்சியா இருந்ததுன்னா ஃபேமிலி அது கொஞ்சம் ட்ரபிளா கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பா பிள்ளைகளால் வரக்கூடிய துன்பங்கள், நீங்க அரசியல் இருந்தாலும் சரிதான். உங்கள்கிட்ட நீங்களே அரசு அதிகாரியா இருக்கலாம், நீங்களே ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், நீங்களே ராணுவ எல்லாமே எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவு நிச்சயமாக இருக்கும். அதே போலதான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை வெளிநாட்டு உத்தியோகம் நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு டைமையும் அந்த கால நேரத்தை கவனிச்சு எடுத்து சொல்லணும். இத்தனை நிமிஷம் இது இத்தனை நாள் நல்லா இருந்தது சாமி, இத்தனை நிமிஷம் எப்படி இருந்தது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கால நேரத்தை கணிச்சு சொல்லணும். அப்பதான் அந்த குறிப்புகளை எடுக்கும். அப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வெளிநாட்டுல உத்தியோகம் பண்ணக்கூடியவருக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைக்கும். புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கே போகல, அப்ப அவங்களெல்லாம் புதிய ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கும்பராசி என்பதிலே இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா சனி குரு தொடர்பு இருக்கிறதுனால நல்லா ராஜயோகம் கிடைக்கும். அதனால அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்பராசி அன்பர்கள். ஹெல்த்ல ரொம்ப ஒரு கவனம் செலுத்து, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா ஏதாவது செக்அப் இருக்கணும், ஏதாவது செக்அப் எடுக்கணும்னா கண்டிப்பா செக்அப் எடுங்க, ரெகுலர் டேப்லெட் எடுங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வீட்டுல குடும்பத்துல மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வீண் விரயங்கள்னு சொன்னா இந்த வீண் விரயங்கள் சுப விரயங்களாக நடைபெறும். ஆகையினால ஒரு 60ஆம் கல்யாணம், ஒரு 70ஆம் கல்யாணம், ஒரு 80ஆம் கல்யாணம், அந்த மாதிரி சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. திருமணம் இருக்கு, குழந்தை பாக்கியங்கள் இருக்கு. இது போக நிறைய விஷயங்கள் நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், எது உங்களுக்கு தடையா இருக்கு, எந்த தடை உங்களுக்கு விலகணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான விடைகளை தேடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன்.
ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.